ஏசாயா 43வது அதிகாரம் 1, 2 வசனங்கள். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது: பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏசாயா 43வது அதிகாரம் 4வது வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பரிசுத்த வேதாகமத்திலுள்ள வசனங்களை படித்து பார்க்கிற போது, மனிதர்கள் எப்படிப்பட்ட ஆபத்தில் இருந்தாலும் அந்த நேரத்தில் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டால் தேவன் அவர்களை அந்த ஆபத்திலிருந்து விடுவிப்பார் என்பதை தெரிந்து கொள்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் பார்வோன் ராஜாவினிடத்தில் அடிமைகளாக இருந்தபோது தேவன் மோசே என்னும் தீர்க்கதரிசியை அங்கே அனுப்பி அவர்களை விடுவித்தார். அவர்கள் செங்கடல் எதிரே நின்றபோது செங்கடல் பேரிரைச்சலோடு காணப்பட்டது. மக்கள் கலங்கி நின்றார்கள். தேவன் செங்கடலை பிளந்தார். அவர்கள் நிம்மதியோடு கரை சேர்ந்தார்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ ஆகியவர்களை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அக்கினியிலே போடும்படி கட்டளையிட்டார். தேவன் அவர்களை அக்கினியின் சேதத்திலிருந்து காப்பாற்றினார். ஆண்டவராகிய இயேசு தம் சீஷர்களோடு படவில் கடலில் பயணம் செய்தபோது கடல் கொந்தளித்தது. அலைகள் படகில் மோதி எழும்பியது. இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். கடல் அமைதியாயிற்று. இப்போது பெருவெள்ள சேதத்தினால் வீடுகளையும் பொருட்களையும் இழந்து வீதிக்கு வந்தாயிற்று. இனி என்ன செய்வது என்று யோசிக்கிறீர்களா? இயேசுவை நோக்கி உங்கள் மனதில் உள்ள வேதனைகளை அவரிடத்தில் சொல்லுங்கள். பரத்திலிருந்து அவர் உங்களை கண்ணோக்கி பார்த்து உங்களை காப்பாற்றுவார். ஜெபம். இயேசுவே, உம்மையே நோக்கி பார்க்கிறேன், என்னை காப்பாற்றும், கைவிடாதிரும். வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.